بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய பாட தலைப்பாக ஹல் தாரிஃபுல் அம்வாத் ஜியாரத்துல் அஹ்யா வசலாம் லா, மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மரணித்தவர்களை, அதாவது மன்னரையிலே அடக்கம் செய்யப்பட்டு மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவரை அல்லது அவர்களை உயிருள்ளவர்கள் ஜியாரத் தரிசிக்கின்ற பொழுது அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்களா? சலாம் கூறப்படுகின்ற பொழுது சலாமுக்கு அவர்கள் புரத்தி கூறுகின்றார்களா என்ற செய்தி சம்பந்தமாக சுருக்கமாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. கால இப்னு அப்துல் பர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர்கள் ரஹ்மஹுமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. நபிகளார் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் எம்முர் அலா கப்ரி அஹீஹி கான யஅரிஃபுஹு ஃபித் துன்யா, துன்யாவிலே அறியக்கூடிய ஒரு சகோதரன் கபருக்கு அருகாமையிலே ஒரு முஸ்லிமானவன் செல்கின்ற பொழுது செல்வதில்லை, ஃபயுசல்லிமு அலைஹி, அவர் மீது சலாம் கூறியே தவிர. ஒரு கபருக்கு அருகிலே செல்கின்ற பொழுது அறிமுகமான ஒருத்தர் அவருக்கு சலாம் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் மீது சலாத்துக்கு பதில் கூறுகின்ற அளவுக்கு அவருடைய ரூஹை மீட்டுகிறான் என்ற செய்தி வந்திருக்கிறது. சகோதரர்களே, இதை நாங்கள் பார்த்தால் அந்த மன்னரிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் கண்கூடாக அவரை பார்க்கிறார், அறிகிறார், அவருடைய சலாத்துக்கு புரத்தி கூறுகிறார் என்ற செய்தி விளங்கப்பட்டாலும் கூட இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்த மார்க்க ஹதீதுக்களை அறிஞர்கள், குறிப்பாக அல் ஹாஃபித் இப்னு ஹஜர் சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கின்றார், லஈஃபுன், ஹதீஸ் விலையினமானது, ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது, ஓ முன்கருன், அன்றி முன்கர், அது நிராகரிக்கப்பட்ட ஹதீஸாக இருக்கும் என்ற அந்த செய்தியை ஷேகுனா அல்பானி ரஹிமமுல்லா அவர்கள், நவீன கால இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மரணித்த ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்களும் இந்த ஹதீஸ் முன்கரானது என்பதற்கு உடன்பட்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியென்றால் மரணித்தவர்களுக்கு சலாம் கூறுகின்ற பொழுது அவர்கள் புரத்தி கூறுகின்றார்களா? நாம் கூறுகின்ற சலாமை அவர்கள் செவிமடுக்கின்றார்களா என்ற கேள்விகள் எழுப்புகின்றன. உங்களுக்கு தெரியும், பத்ர் போர்க்குளத்திலே கொலை செய்யப்பட்ட குஃபார் குறைஷிகள் ஒரு கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் 70க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருந்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொருத்தரும் அங்கு வந்து ஒவ்வொருத்தருடைய பெயரையும் அழைத்து யா ஃபுலான் இப்னு ஃபுலான், யா ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாரே, இன்னாருடைய மகன் இன்னாரே என்று அழைத்து, அல் வஜத்துமா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு வாக்களித்ததை உண்மையாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டார்கள், உரையாடினார்கள். சொன்னார்கள், ஃபைன்னி வஜத்துமா வஅதனி ரப்பி ஹக்கா, என இரட்சகன் எனக்கு வாக்களித்ததை உண்மையாகவே நான் அடைந்து கொண்டேன், பெற்றுக்கொண்டேன் என்று கூறிய பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு நபிகளிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் செத்த பிணமாக ஆகிவிட்ட ஒரு சமூகத்தினரோடு நீங்கள் உரையாடுகிறீர்களா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியமாக என்னை அனுப்பி வைத்த இறைவமே சத்தியமாக, நான் கூறுகின்றவற்றை அவர்களை விட நீங்கள் செவியேற்பவர்கள் அல்ல, உங்களை விட அவர்கள் செவியேற்கின்றார்கள். ஆனால் அவர்களால் விடியளிக்க முடியாது, விடியளிப்பதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஃபி ஸஹீஹைன் கிதாபுல் மகாசி என்ற பாடத்திலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் ஆதாரமாக வைத்துக்கொண்டு மையத்தை அடக்கியதற்கு பின்னால் அடக்கியவர்கள் திரும்பி செல்கின்ற பொழுது
பாதரட்சியின் சத்தங்களை அவர்கள் செவிமடுக்கின்றார்கள் என்ற செய்தியையும் வைத்துக்கொண்டு மரணித்தவர்கள் மண்ணறையிலே இருக்கின்ற பொழுது நாம் கூறுகின்ற சலாமை அவர்கள் செவிமடுக்கின்றார்கள், பதில் கூறுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அது ஒரு ஆதாரமற்ற ஒரு செயல். மையத்தை அடக்கியவர்கள் திரும்பிச் செல்கின்ற பொழுது பாதரட்சியின் ஓசையை சத்தத்தை அவர் கேட்பது என்பது அந்நேரத்திலே மட்டும்தான் அல்லாஹு தஆலா ரூஹுலை உயிர்ப்பிக்கின்றான், அந்நேரத்திலே மட்டும்தான் அவர்கள் அதை செவிமடுக்கின்றார்கள் செய்தி ஹதீதுக்கள் அறிஞர் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.